அந்த கறியை வந்து நம்மளுடைய கொசத்தல் ஆற்றுல கலக்காம இவங்களால இருக்க முடியாது. இன்னைக்கு அதுக்கு வந்து எவ்வளவு தொழில்நுட்பம் எவ்வளவு இருக்கு, ஆனா அதெல்லாம் வந்து இவங்க எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. இவங்களுக்கு தேவைன்னா இன்னைக்கு 660 மெகாவாட் இந்த யூனிட் வரணும், அதுக்கு உண்டான வழி என்னவோ அதுதான் பார்க்க நினைக்கிறாங்க தவிர சுத்தி இருக்கிற இப்ப முன்னாடி பேச சொன்னாரு மண்ணின் மைண்ட் இருந்தாங்க. இன்னைக்கு வந்து எல்லாருமே வந்து அந்த கம்பெனில வந்து ஒர்க் எடுக்கிறாங்க, வேலை செய்யறாங்க. அதுக்கு ஆரம்பிச்ச பின்னாடி பாத்தீங்கன்னா எல்லாருமே தான் உள்ள வந்துடுறாங்க. ஆனா நாங்க பாத்தீங்கன்னா கடைசி வரைக்கும் நாங்க வந்து எங்களுக்கு ஒண்ணுமே இல்லை. மீனை வந்து அந்த மீன் பிடிச்சிட்டு இருக்கிற மட்டும் தான் இருக்கிறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா நாங்க ஏற்கனவே வந்து இப்போ பசங்க கூட கலெக்டர் இருக்கிறாங்க. நாங்க இது சம்பந்தமா கூட நாங்க புகார் நாங்க கொடுத்துருக்கிறோம். ஒரு 4 நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த கழிவு தண்ணி வரதுனால அந்த ஆத்துடைய தண்ணி நாக்கு அடிச்சுன்னு கையெல்லாம் ஒரே அரிப்பு, அதே மாதிரி இந்த வெண்தாம்பல் மாதிரி ஒவ்வொரு புள்ளி புள்ளியா எல்லாருக்கும் நிறைய பேர் வந்திருக்கு. ஆனா இவ்வளவு நம்ம சொல்லிட்டு இருக்கோமே தவிர யாரும் இது வந்து ஒரு பொருட்டாக எடுத்துக்கிறது இல்லை. நீ எவ்வளோ அந்த எங்கேயாவது வந்து இங்க உட்கார்ந்து 800க்காக வந்து நாங்க வந்து விடக்கூடாது அப்படின்றாங்க. இது 800ல நாங்க இருக்கிறோம். ஆனா இதுக்கு நாங்க சொல்றோம் எத்தனையோ தடவை நேரடியாக வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கோம். ஆனா இது வரைக்கும் என்ன ஒண்ணுமே கிடையாது. இதெல்லாம் வர வேண்டியதுதான். ஏன்னா இது எங்க புருஷத்துல அம்மா ஆட்சியில இதுல கொண்டு வந்தாங்க. இப்போ வந்து இப்ப இவங்க வந்து நிறுத்திட்டு நடுவில் வந்து இது கிரிட்டிக்கல் சூப்பர் சொல்லியிருக்காங்க. அது தெரியும். இருந்தாலும் அதிக தொழில்நுட்ப வசதி கொண்டு இதை வந்து என்ன பண்ணணும், நீங்க மேல பம்பிங் பண்றீங்களா இல்ல அதை ஃபில்டர் பண்றீங்களா அதை செஞ்சு வசந்தராட்டில் விடும்போது பாதிப்பு இல்லாம விடணும். அதுக்கு வந்து உண்மையா நீங்க வந்து உறுதி கொடுக்கணும். அதே நேரத்தில் வந்து இந்த காலத்தை மீனவர்களை பொறுத்த வரைக்கும் தொழில எல்லாருமே மீன்பிடி தொழில பாதிச்சிருக்கணும். அப்படி இருக்கும்போது ஒரு காலம் எப்படி இருக்குன்னு தெரியவே தெரியாது. அதனால நீங்க இப்ப இந்த யூனிட் நீங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அனைத்து மீன கிராமத்துக்கிட்ட உட்காந்து ஒரு அண்டர்டேக்கிங் வாங்கி கொடுங்க. ஏன்னா எங்களுக்கு தொழில் அதுக்கு பாதிப்பு வரும்போது எங்களுக்கு வந்து நிரந்தர வேலை வாய்ப்பு, இந்த கான்ட்ராக்ட்ல 10% 5% இதெல்லாம் வேண்டாம். நிரந்தர வேலை வாய்ப்பு அது கண்டிப்பா கொடுக்கணும். அது மட்டும் இல்லாம ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு கான்ட்ராக்டர்ஸ் எவ்வளவு பேர் உள்ள வராங்க, ஏன் அது எங்ககிட்ட கொடுங்க. எங்ககிட்ட தகுதி இல்லையா இல்ல எங்களால செய்ய முடியாதுமா இருந்ததெல்லாம் போயிடுச்சு. இன்னைக்கு மீனவ எல்லா இடத்துலயும் முன்னேறி வந்து இருக்கிறான். எங்களுக்கு அந்த ஒப்பந்தத்தை கூட எங்களுக்கு தான் கொடுக்கணும்னு சொல்லி வலியுறுத்தி என்ன பேச வாய்ப்பு அளித்ததுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம்.